Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா The Psychology of Money book சொல்ற டாப் 5 அட்வைசஸ் பத்தி தான் பார்க்க போறோம். So வீடியோ போக முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா ப்ளீஸ் Subscribe பண்ணிக்கோங்க. So அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So அஞ்சாவது என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா ட்ரையல் இன் எவ்ரிதிங். நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையல் போங்க. So எடுத்த உடனே எல்லாமே நான் இன்வெஸ்ட் பண்றேன், ஃபுல் எஃபோர்ட்ஸ் அது கொடுக்குறேன்னு யோசிக்காம அந்த ஒரு விஷயத்தை முதல்ல ஒரு ட்ரையல் ரன் போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிம் போறீங்கனாலுமே ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 1 மந்த்துக்கு ஜாயின் பண்ணுங்க. இல்ல எனக்கு 3 மந்த்ஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியா இருக்கு அந்த மாதிரி கட்டிட்டு போகாம இருக்கிறதுக்கும் நீங்க 1 மந்த் போயிட்டு உங்களால போக முடியுமான்னு சொல்லி அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையல் ரன் போயிட்டு நெக்ஸ்ட் அதை கண்டினியூ பண்ணுங்க. ஃபோர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா நீட் டு இன்வெஸ்ட் இன் காம்பவுண்டிங். நீங்க காம்பவுண்ட் ஆகிற அதாவது மல்டிப்ளை ஆயிட்டு இருக்க அசெட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இல்ல அது க்ரோ ஆயிட்டு இருக்க ஒரு ஸ்டாக்ஸ்ல இருக்கட்டும், இல்ல எஃப்டில கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சு அதுல இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். தேர்ட் அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கெட்டிங் மணி இஸ் ஒன் திங் அண்ட் கீப்பிங் இட் இஸ் another திங். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நார்மலி நம்ம நிறைய பேருக்கு நல்ல சேலரிஸ் இருக்கும், இல்ல கம்மியா சேலரி இருந்தாலும் சரி, நிறைய சேலரி இருந்தாலும் சரி, அதை நீங்க ப்ராப்பரா மேனேஜ் பண்ணலைன்னா கண்டிப்பா நீங்க வந்து லோன்லயோ இல்ல அந்த மாதிரி பட்ட டெப்ஸ்ல தான் போவீங்களே தவிர உங்களால டெவலப் ஆக முடியாது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 5000 ஏர்ன் பண்றீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து 5000 லிமிட்டுக்குள்ளாடி வச்சுக்கோங்க. மேபி சின்ன வேரியேஷன் எல்லாம் 5000 வாங்குறவங்களுக்கு நீங்க 10000 போகும்போது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து சேவ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்க நிறைய போறீங்கன்னா ஸோ அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் வந்து எப்பவுமே லிமிட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சேலரில இருந்து ஒரு 50% எக்ஸ்பென்ஸும் நெக்ஸ்ட் சேவிங்ஸ் அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு கொண்டு போங்க. ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா சேவ் 10% ஆஃப் யுவர் சேலரி. உங்களுடைய சேலரி சம்பளத்துல நீங்க கண்டிப்பா ஒரு 10% வந்து ஒதுக்கிடுங்க. ஒரு எஃப்டியா இருக்கட்டும், ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல எஃப்டிஆ மியூச்சுவல் ஃபண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குன்னா நல்ல டெவலப்மெண்ட். எஃப்டி வந்து பேங்க்ல ஓகே சேஃபா இருக்கும், ஆனா ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மி, ஒரு 6 to 8% கொடுப்பாங்க. ஸோ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகும்போது 12% மேலே நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். மேபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு சேஃபர் சைடு தான். ஸோ கம்பேரபிளி நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ஸை கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணுங்க. எஸ்ஐபிஸ் இருக்கு. ஸோ நீங்க எஸ்ஐபி மாசம் 100 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல 500 ரூபாய் இருக்கு பண்ணலாம், எனக்கு 1000 ரூபாய் பண்ணலாம், இல்ல 5000 பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணுங்க. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஃபண்டா உங்களுக்கு அங்க சேவ் ஆயிட்டே இருக்கும். அது உங்களுக்கு மிகப்பெரிய யூஸ் ஆகும் ஃபியூச்சர்ல. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அட்வைஸ் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா 6 months ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்ட். எப்பவுமே நீங்க ஒரு 6 months ஆஃப் சேலரியா இல்ல ஒரு நீங்க 6 months சஸ்டெயின் பண்றதுக்கான ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட், இல்ல 6 months சேலரி நீங்க ஒதுக்கினாலும் சரி, 1 lakh ஏர்ன் பண்ணீங்கன்னா 6 lakh ஒதுக்கிடுங்க. இப்படி நீங்க ஒதுக்குனீங்கன்னா எமர்ஜென்சி டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சடனா ஏதோ ஒரு பிரச்சனை வருது, மேபி ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸா இருக்கட்டும், அந்த இதை வந்து நீங்க பேக் பண்றதுக்கு நீங்க லோன் வாங்கவோ ஏதோ இருக்கிற கோல்டு ஏதோ ஒன்று கொண்டு லோன் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் பேங்க்ல எப்பவும் இருந்துச்சுன்னா திடீர்னு நீங்க யார்ட்டையும் கையேந்தி நிற்க வேண்டிய தேவையில்லை. ஸோ இந்த அமௌண்ட் நீங்க கொண்டு போவீங்க, உங்களுக்கு தேவைப்படும், ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இதே மாதிரி நீங்க ஒன் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா திரும்ப அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எப்பவுமே உங்க பேங்க் அக்கௌண்ட்ல அப்படியே இருக்கணும். இல்ல ரெடி டு கன்வெர்ட். நீங்க எந்த டைமும் ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி எந்த இதுல வச்சா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குமோ அதுல நீங்க வைங்க. பட் கண்டிப்பா ஒரு 6 months எமர்ஜென்சி ஃபண்ட் எப்பவுமே எல்லார் கையில இருக்கணும். அண்ட் நிறைய டைம்ஸ் நம்ம அந்த மெடிக்கல் சிச்சுவேஷன்ல தான் லேக் ஆகும். ஏன்னா திடீர்னு வரும் மெடிக்கல் சிச்சுவேஷன்ஸ், அப்போ வந்து நமக்கு காசு இருக்காது, அடுத்து அங்க எங்க கடன் வாங்குவோம். ஸோ அந்த பேசிக் ஸ்டார்டிங்கே நமக்கு பேர் பண்ண முடியாம இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா 6 months எமர்ஜென்சி ஃபண்டை சேர்த்து வச்சு இன்வெஸ்டார் பேங்க்லேயே வச்சுக்கோங்க. பேங்க்ல வச்சிருந்தாலும் இது சேஃப் தான். ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.